எம்ஜிஆருடைய நினைவு நாள் அன்னைக்கு எம்ஜிஆர் சமாதிக்கு போனார் எடப்பாடி. எம்ஜிஆர் உள்ள இருந்து என்ன பேசினார் தெரியுமா? ஏன் தொப்பியும் கூலிங் கிளாஸையும் போட்டு போட்டோ வேற போட்டியாம்ல, அந்த தொப்பியை போடுறதுக்கு உனக்கு ஏதாவது அருகதை இருக்கா? அந்த கூலிங் கிளாஸை மாற்றுறதுக்கு உனக்கு ஏதாவது யோக்கியதை இருக்காயா? திமுகவுக்காக உதயசூரியன் கருப்பு சிவப்புக்காக 50 ஆண்டுகள் அந்த கட்சியில உழைச்சு கலைஞரின் வசனத்தை பேசி இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்த வேண்டாம். நானு என் தொப்பியும் கூலிங் கிளாஸையும் போடுறிய வெக்கமா இல்லைன்னு கேட்கிறாரு எம்ஜிஆர். இன்னொரு எடப்பாடி பழனிசாமி மானங்கட்ட வேலையா, சத்யராஜுக்கு கொடுத்த பட்டம் புரட்சி தமிழன். அந்த பட்டத்தை புரட்சி தமிழன் வெக்கமா இல்ல? இன்னொரு நடிகருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை தனக்கென்று போட்டுக்கொண்டு வெட்கமில்லாமல் இந்த மேடைகளிலே பேசிக் கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு அவருடைய அந்த பேச்செல்லாம் மக்கள் நம்ப போவதில்லை. கேப்டனுடைய கட்சி கேப்டன் மாநாடுன்னா என்னன்றது இன்னைக்கு உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் மதுரையில் நடந்த மாநாடு தான் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம். நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். கேப்டன் இருந்த இந்த கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் நாங்கள் நடத்திய மாநாடுகள் அத்தனையுமே தானாக சேர்ந்த கூட்டம். அதுதான் அங்கே முக்கியம். தலைவர் இந்த தேதி இங்கே மாநாடு அப்படின்னு சொல்லுவார். அவங்கவுங்க வண்டி வச்சு அவங்கவுங்க சோறுட்டி அவங்கவுங்க சேர்ற ஒரு மாநாடு, அதுதான் தேமுதிகவின் மாநாடு என்பதை நான் பெருமையோட இந்த நேரத்தில் சொல்ல. அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டிலும் அதிமுகவை மிரட்டியிருக்கிறார். அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு வேலுமணி அவர்களை அழைத்து, கோயம்புத்தூரிலிருந்து திரு வேலுமணி அவர்களை அழைத்து மிரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக பாஜகவிற்கு இடமும் மற்ற அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளோடு பிரிந்து சென்றிருக்கின்ற அணிகளை ஒன்று சேர்ப்பதற்கான வலுக்கட்டாயமாக சிபிஇடியை வைத்து மிரட்டுகின்ற அமித்ஷா அவர்களுடைய மிரட்டல் பயணமாக இந்த பயணம் முடிவுற்றது. அவருக்கே பொருட்கள் இதெல்லாம் நியாயமா? அண்ணாமலை அவர்களே, அமித்ஷாலை பாட்டி தொட்டியெல்லாம் வீசுதுன்னா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அண்ணாமலைக்கே தெரியும் இது ஓவரான ஜாத்ரா, ஜிங் ஜாங் அடிக்கிறாப்புல அண்ணாமலை. அமித்ஷாவுக்குன்னு தெரியும். அமித்ஷாவை பொறுத்த மட்டும் நம்ம படத்தில் வர்ற நம்பியார் வீரப்பன் மாதிரி ஒரு வில்லன். அவருடைய அலையெல்லாம் வீசாது. எலியும் தவளையும் கூட்டணி சேரக்கூடாது. எலியும் தவளையும் கூட்டணி சேர்ந்தால் எலி கரையில் இருக்கிற வலைக்கு இழுக்கும், தவளை தண்ணீருக்கு இழுக்கும். அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது எலியும் தவளையும் போன்ற கூட்டணி, கரை சேராத கூட்டணி. அதிமுக எப்படி செயல்பட வேண்டும், எத்தனை இடங்களில் போட்டியிட வேண்டும், என்ன மாதிரி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாஜக மாறி போய்விட்டது. அதாவது சிலந்தி வலையில் சிக்குண்ட ஈயை போல இன்றைக்கி அதிமுக சிக்கொண்டு இருக்கிறது. அதன் இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிலந்தி உறிஞ்சு கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தில் அதிமுகவே இருக்குமா? பிஜேபியோட நிலைப்பாடு என்னவென்றாலும் இந்த தேர்தலின் மூலமாக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து எதிர்காலத்தில் அதிமுக என்கிற கட்சியே இருக்கக்கூடாது, அந்த இடத்தில் தாங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டத்தோடு தான் இந்த அணியை பிஜேபி நிர்பந்தப்படுத்தி நெருக்குதல் படுத்தி எடப்பாடியிட இருக்கிற பலவீனத்தின் காரணமாக, அவர் ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கார், அது என்ன பலவீனம்னா அமித்ஷாவுக்கு தான் தெரியும், அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அணி சேர்த்திருக்கிறார்கள். இது வெற்றி பெறாது. விஜய் என் சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன், என்னோட தம்பி முறை அவர், நான் தம்பி தான் சொல்லுவேன், அவரை நான் தீதி தான் கூப்பிடுவார். ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கடைசி படம் சொன்னதில் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நான். அவருடைய டான்ஸ் இருக்கட்டும், அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தம்பி கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு. ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை, ரொம்ப புத்திசாலி. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிக்கிட்டோம். நல்லபடியாக அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாம் அவருக்கு என்னுடைய தம்பிங்கிறது முறையில் வாழ்த்துக்கள். கட்சி ரீதியாக எதிராக இருக்கும், இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.